வெல்கம் டு உமாஸ் குக்கிங். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காலையில் நான் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பும் ஒரு டம்ளர் பைத்தம்பருப்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. 7 மணி நேரம் ஆயிடுச்சு, புளிச்சிடுச்சு. இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். பாருங்களேன் எப்படி புளிச்சு வந்திருக்கு. இதுக்கு இந்த இட்லிக்கு தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் நல்லா இருக்குங்க. இந்த இட்லி பானை கொதிக்க விட்டுருக்கேன். இட்லி ஊற்றிட்டு ஒரு 5 to 7 minutes வேகட்டோங்க. வெந்த உடனே பார்க்கலாங்க. உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேங்க. இந்த மாதிரி திக்னஸ்ஸு திக்காக தான் இருக்கணும். ஏன்னா இதில் அரிசி போடலை, வெறும் உளுந்தும் பைத்தம்பருப்பும் தான் போட்டிருக்கேன். பார்க்கலாங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் வேகட்டும், அப்புறமா எடுத்து பார்க்கலாங்க. இதை பாருங்கள் இட்லி எப்படி வந்திருக்குன்னு. இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி நல்லா இருக்குங்க. சட்னி அரைச்சிட்டு சொல்கிறேங்க. வணக்கங்க. இந்த தான் பருப்பு இட்லிக்கு தேங்காய் சட்னிங்க. இந்த தேங்காய் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு முந்திரி, ஒரு 6 உடைச்ச முந்திரி, இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாங்க. அந்த பருப்பு இட்லிக்கு இந்த தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க. சட்னி தாளிச்சிட்டாங்க. தேங்காய் சட்னி இதில் ஒரே ஒரு துண்டு இஞ்சி போட்டேங்க. 1 இன்ச் அளவுக்கு, இந்த அளவுக்கு இஞ்சி போட்டேன். அதை அரைக்கும்போது போட்டேன், அதை வீடியோ எடுக்கலாங்க. இந்த இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க அந்த சட்னி. இந்த உளுத்தம்பருப்பு பைத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தாங்க ஊற வைக்கணும். 3 மணி நேரம் ஊறினா போகிறோம். நீங்கள் அந்த இட்லிக்கு உளுந்து அரைப்பீங்கள்ல, அந்த பதத்தில் அரைச்சி எடுத்தால் போதுங்க. ஆனால் அந்த பைத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் அரையலை, கொஞ்சம் கொரகொரன்னு தான் இருக்குது. அந்த நீங்கள் உளுத்தம்பருப்பு நல்லா பஃபியாக வரும் இல்லைங்க அரைக்கும்போது, அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது எடுத்துருங்க. ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு அரைக்கிறதுக்கு ஒரு 20 minutes ஆகும். சில கிரைண்டரில் 30 minutes ஆகுங்க. செஞ்சு பாருங்கள் இந்த பருப்பு இட்லி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.